முதலிரவு ரூமுக்கு போயிட்டு, கடைசியில இப்படி இந்த சரவணன் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு போய் நிப்பான் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த சரவணனுக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படிங்கிற மாரி சொல்லி, மக்கள் எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது ரம்யா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான நோக்கமே வேற. ஆனா சரவணன் இருந்துட்டு ரம்யாவ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். கமிஷனர் அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசையோட இருந்துட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே கடைசியில இப்படி பல்பு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது பல தடைகள மீறி இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த ரம்யா இருந்துட்டு, இந்த மாரி உங்க அப்பா தாலி எடுத்து குடுத்தா தான் நான் இந்த கல்யாணத்த பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாரி சவால்லாம் விட்டு, கடைசியில அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிச்சு, இப்போ எப்படியோ ஒரு வழியா அதாவது இந்த சரவணன் என்ன நடந்தாலும் சரி, உங்க அம்மா இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க. தாலிய கட்டிக்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த சரவணன் அவ்ளோ அவசரப்பட்டான். ஆனா கடைசியில அதுக்கான ஒரு பலனே இல்லாம போயிடுச்சு அப்படின்னே தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த சரவணனுக்கு இது தேவதான். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த வீட்டுக்குள்ள இவங்க வரணும் அப்படின்றதுக்காக ஆரத்தி எடுத்து வரவேற்கிறதுக்கு இவங்க எல்லாருமே தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அண்ணன் பொறுத்தவரைக்கும் மத்தவங்களாச்சு நம்ம அ அதாவது கூட இருக்கவங்க சொன்னாலுமே கூட, அந்த ஒரு இடத்துல அண்ணமும் இருந்துட்டு, இல்ல அதாவது சரவணன் ரம்யாவோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனா சரவணன் இந்த வீட்டோட மூத்த புள்ள. அப்படி இருக்கும்போது அவர கல்யாணம் பண்ணிட்டு வர, அதாவது பெரியத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர ரம்யாவுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா, இப்போ சுடர் தான் ரம்யாவையும், சரவணனையும் இப்போ ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும். முறைப்படி எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயத்துல இப்போ அடுத்ததா நம்ம சண்முகம்லாம் இது தேவைதானான்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் அண்ணத்தோட பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா? அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா ரம்யாவுக்கு அப்படியே தெனாவட்டு அதிகமா ஆயிட்டு இருக்கு. அதாவது இவங்க அதாவது உண்மையிலேயே இந்த ரம்யா இருந்துட்டு, இந்த அன்னத்துக்கிட்ட ஜெயிச்சிருந்தா, அதாவது உண்மையிலேயே சவால் விட்டபடி இவ ஜெயிச்சிருந்தாலுமே கூட அது உண்மையான வெற்றி கிடையாது. ஏன்னா இவ குறுக்கு வழியில போயி ஏமாத்தி நெறைய பேர கடத்தி தான் இந்த விஷயத்தையே சாதிச்சா. அப்படி இருக்கும்போது, இவ ஏதோ நேர்மையா ஜெயிச்ச மாரியே இங்க தெனாவட்டு காட்டியிருக்காங்க. என்ன அண்ணோம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி அவ்ளோ பெரிய சவால்லாம் விட்ட. ஆனா இப்ப எதுவுமே முடியலையே. இப்ப என்ன பண்ண போறேன்? இப்போ இந்த காலடி எடுத்து வைக்க போற, அதாவது நான் காலடி எடுத்து வைக்க போற அடுத்த செகண்ட்ல இருந்து நீ ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு அழுவீங்க. 2 பேரையும் நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ அவ்ளோ கோவத்தோட இந்த ரம்யா சொல்லிட்டு, அடுத்ததா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு போறான். ஆனா அதே சமயத்துல இந்த சரவணன் இருந்துட்டு, இப்போ ரூம்க்குள்ள போய் அதாவது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சது. அடுத்ததா என்ன முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவும் ஜாலியா இந்த சரவணன் இருந்துட்டு இருந்தான். ஆனா கடைசியில அவனுக்கு இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ ரம்யா செம்ம கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. செம்ம வெறியோடயும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அடுத்ததா இவங்க வீட்டுக்குள்ள அதாவது இங்க இந்த ரம்யாவ கிட்ட பாலு, பழம் இது எல்லாத்தையுமே எடுத்து ரூம்குள்ள கொண்டு போக சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் தான் சரவணன் ரொம்ப ஆர்வத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த ஒரு டைம்ல இந்த ரம்யாவ டச் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, அப்போ சரவணன் கிட்ட, "இங்க பாருங்க சரவணன், என்ன டச் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும்." அப்படிங்கிற மாரி சொல்லி தன்னோட சுயரூபத்த காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரம்யா கிட்ட "என்ன ரம்யா இப்படி பேசுறீங்க?" அதாவது ரொம்ப பணிவா பேசுறாங்க. "இப்பதான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அந்த அன்னத்தாலயும், கார்த்திகாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்தல்ல எல்லாமே முடிஞ்சு, இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏதோ ரம்யா இந்த சரவணன லவ் பண்ணி, ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாரி இங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்ல சரவணன், இந்த ஒரு விஷயத்துல இப்போ இது நடக்க போறது கிடையாது. அதாவது நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருந்தாலுமே கூட, நம்ம 2 பேரும் ஒரே பெட்ல படுக்க போறது கிடையாது. இந்தாங்க தாய் தலகாணி எடுத்துட்டு போய் கீழ படுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி, வந்த அன்னைக்கு இந்த சரவணன தூக்கி கீழ வீச ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் சரவணனுக்கு பயங்கரமான
அதிர்ச்சி ஆயிடுச்சு. "என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி வந்து சொல்றீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படி இப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, "சரவணன், நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அதுவும் இல்லாம நான் சொல்ற ஒரு விஷயம் நடந்தா மட்டும் தான், நம்ம 2 பேருக்குள்ள வந்து இது எல்லாமே நடக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ரம்யா இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய செக்க வந்து வச்சிருக்கா. அதாவது ஏற்கனவே சரவணன் பயங்கரமான வெறியில இருந்துட்டு இருந்தான். அதுவும் இல்லாம நான் சொல்றத நீங்க செஞ்சா மட்டும் தான் சரி. அதே மாரி நான் நினைக்கிறது நடந்தா தான் வந்து இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரவணன் வந்துட்டு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களோ அத தெளிவா சொல்லுங்க. என்ன நடந்தா வந்து நீங்க இது எல்லாத்தையுமே ஏத்துக்குவீங்க அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில இந்த அண்ணத்தையும், அதே மாரி கார்த்திக்கையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே சரவணன் வந்துட்டு, "அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. ஈஸியான டாஸ்க் எதனா குடுங்க." அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஆனாலுமே ரம்யா இருந்துட்டு, "இது விளையாடிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. உங்க அண்ணனை அதாவது உங்க தம்பியையும், உன் தம்பி பொண்டாட்டியையும் முதல்ல பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து மத்தது எல்லாமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட ரம்யா சொல்லிட்டு, அங்கேயே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ சரவணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள், இவ்ளோ பெரிய இடையூறுகள், இன்னல்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்த இந்த சரவணனுக்கு கடைசியில இங்க வச்சாங்க ஒரு செக் பாயிண்ட். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல. ஒரு பக்கம் வந்து அ இந்த செண்பகவல்லி எல்லாம் சீக்கிரமா எனக்கு ஒரு பேர பிள்ளைய பெத்துக் குடுக்கணும். இந்த வீட்டுக்கு வந்த ஒருத்தி தான். அந்த ஒரு விஷயத்த செயல்படுத்தி காட்டல. ஆனா நீங்க 2 பேரும் சீக்கிரமா அதாவது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேர குழந்தைய என் கையில பெத்துக் குடுக்கணும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி வேற சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த சரவணன் வந்துட்டு நாமத்த போட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்க வேண்டியது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.